இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் விக்டோரியாவை காமிக்கிறாங்க. அவள் ஃபேஸ் எல்லாமே அடிபட்டு அவளை ஒரு பைத்தியம் மாதிரி இங்கே கட்டி வச்சுட்டு இருந்தா. ஐயோ கடவுளே, என் ஃபேஸ்க்கேன்னு ஆச்சு, டோட்டலாக மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கத்தி அழுதுச்சேக்கா. ஸோ அப்போ பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு இம்லி அங்கே உள்ளே என்ட்ராகிறா. அங்கே அவளை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, எப்படி உன்னோட ஃபேஸ் என்ன மாதிரி மாறிச்சு, உன்ன மாதிரி என் ஃபேஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயங்கரமாக அழுததுமே அந்த ஃபேஸை வந்து மாற்றிட்டே அப்படின்றத அவள் சொல்கிறா. இதுக்கப்புறம் உனக்கு இருக்க எல்லாமே எனக்கு சொந்தம்னு சொன்னதும், நான் உன்னை ஒரு சிஸ்டராக தானே நினச்சேன்னு சொன்னதுமே, நீ நினச்ச நான் அப்படி நினைக்க கிடையாது, ஒரு ஆர்ஃபனாக இருந்தால் எப்படி இருக்குன்றது உனக்கு இன்னுமே புரியலை, எப்பயுமே நீ தான் ஃபஸ்ட்டாக இருப்ப, எல்லாத்தையுமே நான் வந்து உன் ஷேடோவில் வாழணுமா, இதுக்கப்புறம் அப்படி கிடையாது, எல்லாமே எனக்கு தான் கிடைக்கும்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்படியே அங்கே அவளுக்கு கரண்ட் ஷாக் எல்லாமே கொடுத்துட்டு, நீ செத்து போயிட்டேன்னா எல்லாமே எனக்கு சொந்தமாயிரும்னு சொல்லும் போதே ஹீரோயின் திருமணா ரீபானானா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறா. ஸோ இப்போ ஹீரோயின் ரீபான் ஆகி நின்றுச்சேக்கா. அவளுக்கு ஃபேஸ் எல்லாமே மாறி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருது. அப்போ கடவுள் வந்து என்னோட பேச்சை கேட்டுட்டாரா, நான் ரீபான் ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பக்கத்தில் அந்த எம்லி நின்றுச்சேக்கா. அவளோட கையில் அங்கே ஒரு மாஸ்க் இருக்குது. ஸோ அந்த மாஸ்க்கு கொடுத்து அவள் அந்த பார்ட்டியில் போட சொன்ன பிறகு தான் அவளுக்கு ஃபேஸ் வந்து மாறி இருக்கு இவ்வளோ மாதிரி. ஸோ இப்போயுமே நீ அதே ட்ரிக்கை என்கிட்ட யூஸ் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயே நாங்கள் யோசிச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே அந்த இம்லி, என்னாச்சு விக்டோரியா, ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்ற சட்டி கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுமே, பார்ட்டிக்காக உனக்காக இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அதை காமிச்சதுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே சீப்பாக இருக்குது, என்ன இப்படிப்பட்ட கிஃப்டெல்லாம் நீ போய் விக்டோரியாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, தெருக்கடையில் வாங்கினியான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், அது கொடுத்தா ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும், இது ஆர்டினரியாக வந்து எனக்கு என்னமோ தெரியலையே, இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க பொருளெல்லாம் பார்த்தா இதை போட்டதுமே வந்து நம்மளோட ஃபேஸே சேஞ்ச் ஆயிரும் போலையே அப்படின்ற சைட்டு அவள் கேட்டதும் அவள் ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சுக்கு. என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சைட்டு அங்கே வந்து போகும்போது, எதுக்காகப்பா நீ இவ்வளோ பயப்படுறேன்னு சொன்னால் அவள் ரொம்ப உண்மையிலே பயந்து போயிடுறா. உண்மை எதுவும் தெரிஞ்சு சொல்லணுமோன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ எதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், சரி ஓகே நீ நர்வஸ் ஆகாத, நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னதுமே, சரி சரி இன்னைக்கு பார்ட்டியில் நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம், நான் இதை கண்டிப்பாக போட்டுட்டு வருவேன் அவள் சொல்கிறா. ஸோ அப்போங்க ஹீரோயின், கண்டிப்பாக ஒன்று நான் என்ன பண்ண போகிறேன் மட்டும் பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பார்த்தா அங்கே லிலி என்ற ஒரு பொண்ணு அங்கே மிஸ்டர் தாம்சன் இழுத்துட்டு வராங்க. இப்போ மேடம், இந்த பொண்ணு 2 பேர்த்த கொலை பண்ணியிருக்கா, இதனால இவ்வளோ தூக்கில் போட போகிறாங்கன்னு சொன்னதும், ஏன் சார் இவ தான் பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே அந்த பொண்ணுகிட்ட, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, கண்டிப்பாக நான் உன்னை வந்து சாவுலேருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கா, 3 நாளில் நான் சாக போகிறேன், என்ன போய் எப்படி காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு கேட்டா, நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்றத ஹீரோயின் சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லோரும் கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணுமே, கண்டிப்பாக நான் வந்து ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது, இவளை பார்க்க என்ன மாதிரியே ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ஹீரோயின் மாதிரி அங்கே ரெடி பண்ணி அவளை அங்கே ட்ரெஸ் எல்லாமே பண்ண வச்சு அங்கே வாக் பண்ண வச்சுட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறா. ஸோ நைட்டு போல் இந்த மாஸ்க்கை நீ வந்து போட்டுட்டு வா, உன்னோட ஃபேஸ் சேஞ்ச் ஆயிரும், நீயுமே ரீபான் ஆன மாதிரி தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அந்த பார்ட்டியில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஹீரோயின்மே இந்த சைடில் வந்து உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்போ அந்த இம்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே எட்வர்ட் சார்லஸ் வரான், ஹீரோயினோட ஃபியான்சை. பட் இவ கூட சேர்ந்து ஆஃபர் இருக்குது, எதுக்காக இன்னைக்கு நர்வஸாக இருக்குன்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ற சொல்லும்போது, அந்த மாஸ்க் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், கரெக்டாக 12 மணி அப்போ அவள் அந்த ஃபேஸ் வந்து அப்படியே எனக்கு வந்து மாறிடும் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்லிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம லிலியுமே அங்கே உள்ளே என்ட்ரானதுமே வந்துட்டா நம்மளோட பலியாடு அப்படின்ற சைட்டு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க இந்த மாஸ்க்கு, நீ வந்து சென்ட்ரலில் நீ தான் இருக்க போகிற அப்படின்ற சைட்டை அவள் கூப்பிடுறா. அப்போ அங்கே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியே பிஹேவ் பண்ணுற அப்படின்றத சொல்லும் போதே அந்த எட்வர்ட்மே அங்கே பக்கத்தில் வந்துட்டேக்கான். பார்க்க நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே அவள் எதுவும் பேசாமல் இருக்கவும் இவங்களுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபேஸில் இருக்க மாஸ்க் அவள் எடுத்து பார்க்க போனால் நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாத கையை கொடு அப்படின்றத சொன்னதும், ஸோ அவளுமே அவன் கூட சேர்ந்து அங்கே டான்ஸ் பண்ணுறதுக்காக போயிடுறா. ஸோ டான்ஸ் 2 பேருமே ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவன் பேசுகிறதுக்கும் பதில் பேசாமல் சிரிக்க மட்டும் செய்யுன்னு சொன்னதும் அந்த பொண்ணும் அதே மாதிரி பண்ணுறாங்க. இந்த இம்லியை பார்த்தா என்ஜாய் பண்ணு, கொஞ்ச நேரத்தில் எல்லாம் எனக்காக போகுது அப்படின்றத சொல்லும் போதே
அங்கே 12 மணி ஆனதுமே அந்த மாஸ்கில் வந்துட்டு ஏதோ மேஜிக் மாதிரி அங்கே வந்துட்டு உருவாயிட்டுருக்கு. டக்குன்னு பார்த்தா ஃபேஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு மாறிடுது. இவன் எங்கள் மாஸ்க் எடுக்க போனதும் அவள் போய் இங்கே ஸ்டாப் பண்ணதுமே ஏன் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. சொல்லிட்டு அங்கே கொடுத்ததும் சிக்னல் இவங்க அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணால் இம்லியோட ஃபேஸ் அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அப்போ என் ஃபேஸ் மாறிடுச்சான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாகறா. ஸோ இதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு பேசினதும் நீ என்ன பேசிகிட்ருக்கன்னு சொல்லும்போது நீ இம்லின்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஹீரோயின் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. இவளோட ஃபேஸ் உனக்கு ஞாபகம் வந்துரும்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னா நான் ஜெயில் தண்டனை தப்பிச்சிட்டேனான்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டேக்கா. உடனே இந்த இம்லி போயிட்டு நான் தான்ப்பா விக்டோரியான்னு சொல்லிட்டு பேசினதும் இவன் உன்னோட ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லும்போது நீ வந்துட்டு அடையாளங்களும் கண்டுபிடிக்கலையா அப்படின்ற செட் அவள் பேசிகிட்ருக்கா. என்ன ஜோக்கா இங்கே பண்ணிகிட்ருக்கோம் மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவள் நான் தான் உண்மையிலே வந்துட்டு விக்டோரியா இவள் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவள் கோவப்பட்டதுமே நான்சென்ஸ் மாதிரி பேசாத நீ வந்துட்டு இம்லி தான் நீ ஜெலஸ் ஆகிட்ருக்கா விக்டோரியாவை பார்த்துன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட ட்ரெஸ் வேணா நீ வச்சுக்கோப்பா அதுக்காக நீ இப்படிலாம் பேசாதன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் பயங்கர ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. பார்ப்பாங்க ஹீரோயின் ஆக்டிங் பண்ணுன்னு சொன்னதும் அவளோட கழுத்தை பிடிச்சி அங்கே வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா. இவள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு விட்றா. இப்போ வந்துட்டு இவளை வெளியே அனுப்புங்க இவளை சிஸ்டர் மாதிரி நினச்சதுக்கு இப்படிலாம் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு சொன்னதும் அவனுமே இவளை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்ற செட்டி கோவப்படுறான். அப்போ அங்கே ஹீரோயின் நல்லா ஒர்க் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டேக்கா. அப்போ அங்கே இது வந்துட்டு எப்படி பெயின்ஃபுல்லாக இருக்குமான்னு சொன்னதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா பெயின்ஃபுல்லாக அவளோட லைஃப்பில் தான் இருக்க போகுது உனக்கு இதுக்கு நிறையா காசுமே கொடுப்பேன் உன்னோட லைஃப்பை நீ வந்துட்டு ஹாப்பியாக வாழனான்னு ஹீரோயின் சொல்லியிருக்கா. இப்போ அங்கே உடனே இவனை பார்த்தா விக்டோரியா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற செட்டி கேட்டதுமே அவளுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க இங்கன்னு செட்டி கேட்டு வந்தா. அவங்க மாஸ்கை ரிமூவ் பண்ணதுமே அவளை அங்கே பார்த்துட்டு இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. என்னடா எப்படா இவளுக்கு இங்கே வந்து ஃபேஸ் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு விக்டோரியான்னு செட்டு பேசும்போது விக்டோரியா இங்கே இருந்தா அங்கே இருக்கவங்க யார் அப்படின்ற செட்டு கேட்டா. அப்போ அங்கே நீ வந்துட்டு கண்டிப்பாக விக்டோரியா கிடையாது அப்படின்ற சைட்டு கோவப்படும் போது என்ன பேசிகிட்டு இருக்கா நான் இங்கே இருக்கும்போது என்ன மாதிரியே யாரும் காப்பி பண்ணிட்டீங்க நிற்கிறது அப்படின்ற செட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. அப்போ நம்ம ஃபேஸ் யாரோடதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே விக்டோரியா நீயா அப்படின்ற சொல்லும்போது என்ன எட்வர்ட் என்ன உனக்கு அடையாளம் தெரியலன்னு சொன்னதும் இவ ஃபேக்காக வந்து ஏமாத்திட்டப்பான்னு சொல்லும்போது அப்போ அங்கே என்ன பேசிட்டு இருக்கா நீ மாஸ்கை போட்டுட்டு நடிக்கிறியான்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போனதுமே இவன் போட்டு அடித்து தள்ளி விட்டான். எவ்வளோ தைரியம் தான் நீ அவன் மேலே கை வைப்பன்னு சொல்லிட்டு எட்வர்ட் எப்படி நீ மாறுவன்னு சட்டி கேட்கும்போது இவ்வளோ தூக்கி வெளியே போடுங்கன்னு சட்டி கோவப்பட்டதுமே நீ ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதும் ஃப்ராட் அப்படின்ற சொன்னதும் அவள் ஃபேஸை வந்துட்டு நம்ம பார்க்க வேணாமா யாருன்னு சொல்லிட்டு அப்படின்றத பக்கத்தில் போயிட்டு என்னப்பா நீ டச் பண்ணிப்பாரு நான் ரியலாக இல்லையான்னு சொன்னதும் விக்டோரியா இது நீயான்னு சொன்னதும் கரெக்டாக இப்போ நீ பண்ணதுக்கு தான் இப்போ வந்துட்டு உன்னோட ஃபேஸ் வேறவங்க மாதிரி மாறி இருக்கு மாஸ்கை போட்டதுமே மாறிடும் பார்த்தியா ஃபேஸ் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்போ யாரோட ஃபேஸ் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஸோ இப்போ நீ யாருன்றதை உண்மையிலே இப்போ தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாஸ்கை ரிமூவ் பண்ணால் ஃபேஸில் தழும்பலாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளை டிஸ்கஸ்டிங் சொல்லிட்டு பேசுகிறாங்க வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அங்கே எட்வர்ட் அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளே இவ்வளோ மாதிரி ஆள் கூடியா போய் நான் ரொமான்ஸ் பண்ண பார்த்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வாமிட் வந்துச்சுக்கு. அங்கே பக்கத்தில் வந்ததும் தள்ளிப்போ கண்ணாடியை பாரு மூஞ்சிருக்க லட்சணத்தை அப்படின்ற சொன்னதும் ஃபேஸை பார்த்துட்டு அவள் பயங்கர ஷாக் ஆகிடுறான். ஐயோ கடவுளை இது உண்மை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கா. வந்துட்டு என் ஃபேஸை திரும்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி பைத்தியம் மாதிரி பேசினதுமே ஹீரோயின் இம்லி நீ பண்ணதுக்கு தான் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது இதெல்லாம் நீ தானே பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டா. எதை பற்றி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் மரியாதை நீ என் ஃபேஸை திரும்ப கொடுன்னு சொல்லிட்டு அவட்டங்க சண்டைக்கு வந்தா. எட்வர்ட் கோவமாயிட்டு மரியாதையை தள்ளிப்போன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஒன்றும் கவலைப்படாதப்பா இவ வந்துட்டு பண்ண தப்புக்கு இவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது இவ கனவுல கூட நினச்சிருக்க மாட்டான்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது நீ வந்துட்டு கொலகாரி உன்னோட பேர் வந்து லில்லி அப்படின்றத சொல்லும் போதே போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. அப்போ அங்கே அவளையுமே நீ வந்து ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆக வந்திருக்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் என்னை காப்பாற்று நான் உன்னோட ஃப்ரெண்டு இல்லை அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் இவ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவள் சொன்னதுமே அவளை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போகிறா. இப்போ ஹீரோயின் நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்க்கு வந்தா. லில்லி ரொம்ப
ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணப்பா இன்றைக்கி அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க நீயுமே ரொம்பவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு 1 மில்லியன் காசு எடுத்து வைக்கிறா. இது வந்துட்டு உனக்கு தான், இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்போ நீ அந்த எட்வர்ட்டை நம்பாதப்பா, அவன் வந்து உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டா. ஆமாம், ஏன்னா எனக்கு தெரியாதா யார் எப்படிப்பட்டவங்கன்னு, அவனுக்கோ அந்த இம்லிக்குமே ஏதோ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீ நம்பாதன்னு சொல்லும் போதே அந்த எட்வர்ட் உள்ளே வந்ததும் அவள் போய் மறைஞ்சிக்கிறா. விக்டோரியா நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. இது என்னோட தப்பு தான், உன்னை அடையாளம் தெரியாமல் நான் எதோ வந்து பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்ற சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல, இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது அப்படின்ற சொல்லும்போது ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதுமே உன்னையுமே நான் என்ன பண்ணுறேன் பாருடா, ட்ராமாவை பண்ணிட்டுருக்க அப்படின்ற சரி கோவப்படுறா. நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நம்ம ஏற்பாடு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டதும் எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ அவசரப்படுறான். சரி ஓகே கிராண்டாக வந்துட்டு ஏற்பாடு பண்ணலாம் இன்னும் 3 நாளில் அப்படின்றத சொன்னதும் ஓகேப்பா நான் போய் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு போனா. அப்போங்க நான் அவ்வளோ சொல்லியுமே இவனை போய் எதுக்காக மேரேஜ் பண்ணுறதுக்கு நீ ரெடி ஆகிட்டுருக்க அப்படின்ற செட் அவள் கேட்டதும் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுவுமே வந்துட்டு ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்லிட்டு இருக்கா. இன்னுமே சில வந்து ஹெல்ப் நீ பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அப்பாங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது ஐயோ என்னாலலாம் முடியாது, என் பாடியெல்லாம் நான் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் உனக்கு காசு வேணும்ல அப்படின்ற சட்டி கேட்டா. அப்பாங்க சரி ஓகே நான் வந்துட்டு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற சைட்டு அந்த பொண்ணுமே அங்கேருந்து போகிறா. ஸோ என்னை வந்து யூஸ் பண்ண பார்க்குறீங்களா எல்லாரும், உங்களுக்கு எப்படி நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர கோவமாயிட்டு அங்கே கால் பண்ணி சில விஷயங்களை பண்ண சொல்கிறா. இவன் வீட்டுக்கு வந்தால் வீடு ஃபுல்லாக அங்கே இவன் ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்கான், அதில் வந்து ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க, காசு மட்டும் கொடுக்கலன்னா கண்டிப்பாக உன்னை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு இவன் அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறான். அப்போ அங்கே கால் பண்ணி மிஸ்டர் கார்ட்டர் வந்து மிரட்டுறாரு, மரியாதையோட காசை குடி இல்லை உன் காலக்கையை உடச்சிருவோன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு உங்களுக்கு கொஞ்ச நாளில் நான் பே பண்ணிடுவேன், விக்டோரியாவை மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நீ எதுக்குமே வழிக்கு வர மாட்டேன், இன்னும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணுறான். ஸோ அங்கே வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருந்தான். நம்ம ஹீரோயினுக்கு வச்சுருக்க ட்ரிங்க்ல இவன் ட்ரக்கை கலந்து விட்டுறான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அப்பாட் அங்கே வந்துட்டு ரெடியாகி வந்துட்டுருக்கா. ட்ரிங்க் உனக்காக தான் அப்படின்ற செட்டி கொடுத்ததும் ரொம்ப ஸ்வீட் பண்ணி அப்படின்ற செட்டு அதை குடிக்க போகிறான். உன்னோட ட்ரிங்க்கை எனக்கு கொடுன்னு சொன்னதும் அவன் பயந்து போனதுமே ஏன் பயப்படுற, ட்ரக் எதுவும் கலந்து வச்சிருக்கேன்னு சொன்னதும் என்ன பேபி பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லும்போது எப்படி நடிக்கிறான் பாரு பாசாங்க பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு சான்சியோட சேர்ந்து இதை ட்ரிங்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அதை ட்ரிங்க் பண்ணதுமே எனக்கு தலை சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத அவள் சொன்னதும் நான் ரூம்க்கு கூட்டிகிட்டு போவான்னு சொன்னதுமே இல்லை நான் உனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் நம்மளோட பெட்ரூமில் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு இவனுமே ஹாப்பி ஆகிட்டு இன்றைக்கி எப்படியாச்சும் நான் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே லிலிகிட்ட கால் பண்ணி நீ ரெடியாருன்னு சொல்லும் போதே இவன் பார்த்தா நல்லா போதை ஏறி போய் அவன் பாட்டு அங்கே ரூம்குள்ளே வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துச்சேக்கா. அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர ஹாப்பியாக நினைச்ச மாதிரியே சாதிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிடுறான். நான் அவன் கண்ணை முடிச்சு பார்த்தா பக்கத்தில் வந்துட்டு இவருக்கவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ இப்போ விக்டோரியா எனக்கு சொந்தம், சொத்து இல்லாமல் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பார்த்தா அங்கே கூட இருக்கிறது நம்மளோட லில்லி தான். அதை பார்த்துட்டு இம்லி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் என்னப்பா என்னோட பெட்ரூம்க்கு வந்துட்டு நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அவன் பயந்து போயிட்டு என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் என் பெட்ரூமில் வந்துட்டு நீ என்கிட்ட கேட்குறியா அப்படின்றத செய்யிட்டு நான் இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன்ப்பான்னு சொன்னதுமே அவன் இங்கே பயந்து போயிட்டு என்ன வேணும் உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டா. அவள் 2 ஃபிங்கர் காமிக்கிறா. 2 மில்லியன் எனக்கு பே பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ரொம்ப பேராசைப்படலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ எனக்கு பண்ணதை விடவா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. நீ தான் வந்துட்டு விக்டோரியாவை மேரேஜ் பண்ண போகிறே, எவ்வளோ பெரிய பணக்காரனாக போகிற, இந்த கொஞ்சோன்னு காசு கொடுக்குறதுல என்ன உனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே இல்லைன்னா நான் சொல்கிறேன்ப்பான்னு சொன்னதும் இல்லை நீ சொல்லாத, நீ கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு, நான் உனக்காக காசை கொண்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வெளியே போயிட்டு இந்த ரூம் நம்பரெல்லாம் சொல்லி இங்கே ஒருத்தியக்கா நீ வந்துட்டு அவளை க்ளீன் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். வெயிட் பண்ணிச்சேக்கா பார்த்தாங்க 2 பர்சன்ஸ் வந்து அவளை அங்கே அடித்து போட்டுட்டு அங்கே வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிடுறாங்க. ஸோ இவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறான். பார்ப்பாங்க
இம்லி வந்துட்டு கால் பண்ணிட்டுருக்கா, ப்ளீஸ் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு, அப்போ நீங்கள் வந்துட்டு ஏன்ட்டே உங்கள் ஆட்டத்தை காமிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். அந்த ஜெயிலில் பார்த்தா அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சவங்க வந்துட்டு கொடுமைப்படுத்துறாங்க. நீ எல்லாம் வந்துட்டு பெரிய வந்து ஆளான்னு சொல்லிட்டு அவள் ப்ளீஸ் என்ன யாராச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போய் சவுத்தில் இடித்ததுமே அவப்பாட்டங்க வந்துட்டு மயக்கமாயிடுறா. ஐயோ காப்பாத்துங்க, இவன் செத்து போக போகிறான்னு சொன்னதும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அங்கே சேர்த்துருக்காங்க. ஓ தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிட்டு நீ வந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுறியான்னு சொல்லிட்டாங்க நர்ஸ் பேசிட்டு போகும்போது இவங்க கையெல்லாமே கட்டி வச்சிருக்கத பார்த்துட்டு என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீ தான், நான் உன்னை கண்டிப்பாக சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை எப்படியோ வந்துட்டு அங்கே அப்படியே வந்து பிச்சுழா கையெல்லாமே பிளட்டாக வந்துச்சுக்கு. எனக்கு கொடுத்த பெயினை விட இது ஒன்றும் பெருசு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது இவன் அங்கே வந்துடுறான். பார்த்ததுமே கோவமாயிட்டு கன்னத்தில் அரைஞ்சதுமே அப்போ அங்கே எதுக்காக இப்போ முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் ஆல்ரெடி நானே சாக தான் போகிறேன், பேசாமல் நம்ம 2 பேருமே சேர்ந்தே சாவலாமே அப்படின்ற சைட்டு அவள் கூப்பிடுறா. நீ எத்தனை டைம் என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருப்ப, ஆனால் நீ உடனே அங்கே வந்துட்டு எனக்கு ஃபேஸ் கிடைக்கலன்னு உன்னை நீ அப்படியே அவளோட சைடில் மாறிட்டியா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டதும் நீ தயவு செஞ்சு அமைதியாரு, நீமே உன்னை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் திரும்பவுமே அதே மாதிரி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ஃபேஸ் உனக்கு கிடைச்சிரும், எல்லாமே நம்மளுக்கு வந்து சொந்தமாயிருன்னு சொல்லும்போது என்ன பேசிகிட்டு இருக்க, 3 நாளில் நான் சாக போகிறேன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து உன்னோட ரியலான ஃபேஸை கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு அங்கே லில்லியை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுமே அவளோட ஃபேஸ் அதே மாதிரி திரும்ப அங்கே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஃபைனலாக என்னோட ஃபேஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்ணதுமே ஸ்பீக்கரில் போட்டு நம்ம சொல்கிறான், முக்கியமான விஷயம் மீட் பண்ண வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. பார்த்தா இவன் அங்கே கம்பெனியில் ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் எல்லாமே திருடி இருக்கான், $80 மில்லியன் லெவலுக்கு வந்து திருட்டு வேலை நடந்திருக்கு அப்படின்னு மிஸ்டர் தாம்சன் சொல்லியிருக்காரு. உன்னை நான் கண்டிப்பாக சும்மா மட்டும் விட மாட்டேனான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே நம்ம இம்னி உள்ளே என்ட்ராகிறா. இப்போ அங்கே என்ன வந்துட்டு ரொம்ப நர்வஸாக இருக்கான்னு சொன்னதோ இல்லை கொஞ்சம் உடம்பு முடியலை அப்படின்றத சொல்லும்போது ஓகே இப்போ நான் வந்துட்டு சொல்ல போகிற சில விஷயங்களை நீ பண்ணணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு எதை பற்றி இவள் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது அவன் ஏகப்பட்ட ஃப்ராடு வேலை பண்ணி கடன் வாங்கியிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு நீ பண்ண வேலைக்கு இந்த காசை வச்சுக்கோன்னு சொன்னதும் அவள் தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எதுக்காக நீங்கள் வந்து இப்போ இதெல்லாமே பண்ணிட்டுருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொன்னதும் உனக்கு தான் அடுத்தடுத்து என்ன பிளான் தெரியுமேன்னு சொல்லி கேட்டா அவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இல்லை ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்டுக்கலான்னு நினச்சேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே உன் கையில் நடிப்பட்டிருக்குன்னு சொன்னதும் எல்லாம் அந்த மிருகம் சார்லஸ் தான் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே இதுக்கு மேலே நான் கேட்க விரும்பலை அப்படின்றத சொல்கிறா. சரி நீ வந்துட்டு நான் சொன்ன வேலையை ஃபஸ்ட்டு போய் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி வந்துட்டு அங்கே லில்லி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே விசாரிச்சுட்டு இருக்கா. ஸோ இவங்க உள்ளே இருக்கிறது இம்லி தானே நினைக்கிறா, அதனால் விசாரிக்கிறா. பிறகு இவன்ட்ட வந்து உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சு போச்சுப்பான்னு சொன்னதும் அது எப்படி வந்துட்டு உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டேக்கான். இப்போ வெட்டிங் வேறு உனக்கு நடக்க போகுது, பட் என்ன விக்டோரியா எதுவும் உன்னை ஏமாத்துறாளான்னு சொல்லிட்டு கேட்டா எப்படி அவளுக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்ட்டே அவளோட தில்லாலங்கடி வேலையை காமிக்கிறாளான்னு சொல்லிட்டு இவே பயங்கர கோவப்படுறான். இப்போ நீ கோவப்பட்டு என்ன பண்ண போகிற அப்படின்றத சொன்னதும் இதுக்கப்புறம் அவள் நினச்சாலும் வந்துட்டு எதுவும் மாற போகிறது கிடையாது, இப்போ திருமணமாக பழைய விஷயத்த பண்ண போகிறோம், உனக்கு விக்டோரியாவை ஃபேஸை கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. அந்த கடன் எல்லாமே அவளோட மேலே வந்து போகிற மாதிரி நம்ம பண்ணிடலாம், சொத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் நாங்கள் நம்ம இம்லியை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ என்ன அவள் வந்து பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்காளேன்னு சொன்னதுமே என்னாச்சின்னு தெரில மேடம், திடீர்னு என் ஃபேஸ் மாறி போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பயத்திலே உளர்றாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஒருவேளை இம்லி வந்துட்டு இப்படி வந்து மென்டல் டிஸ்டர்ப் ஆகிட்டாலான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் ஆனால் அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே வேகமாக அங்கே பக்கத்தில் வந்துட்டு அங்கே பேச ட்ரை பண்ணதும் பைத்தியம் ஆகிட்டா, இன்ஜெக்ஷனை போடுங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு அவளை அப்படியே மயக்கமாக்கிடுறாங்க. அவள் தலையில் என்ன அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இவ கேட்டதுமே என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அவங்களாவே போய் சோத்தில் இடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டில் இருந்து தான் ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அவளுக்கு வேற கையில் அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு அவளுக்கு ரியலைஸ் ஆகிட்டு நேற்று யார் யார் இங்கே வந்தாங்கன்னு நான் பார்க்கலாமா, அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே சார்லஸ் வந்துருக்கான். ஸோ அப்படின்னா நீங்கள் திரும்ப உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்களா, உண்மையான இம்லியே இப்போ வெளியே வந்துட்டா, இப்போ லில்லி தான் உள்ளே இருக்கிறது, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, ஏன்ட்டவா கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போதே மிஸ்டர் தாம்சன் கால் பண்ணி வர சொல்கிறாரு.
இப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும், மேடம் கம்பெனியே பேங்க்ராப்ட் நிலமையில இருக்குது, டோட்டலாக அவன் எல்லாத்தையுமே வந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணி நாசமாக்கிட்டான், ஏகப்பட்டது மேலே வந்து கடன் வாங்கியிருக்கான், ப்ராஜெக்டை விற்றுருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே அந்த கடன் கொடுத்த ஆளுங்க வந்துட்டு அங்கே அட்டுழியம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவர் வேகமாக கதவை மூடிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க இல்லை பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதும், இது எப்படி லீகலாக பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும், எது நம்ம பண்ண முடியாது, எல்லாமே வந்து நம்மளுக்கு அகென்ஸ்டாக தான் இருக்குது அப்படின்றத அவர் சொன்னதும், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கிளம்புங்க, பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பட் ஹீரோயின் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டு அங்கே கார்ட்டர் உள்ளே வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவர், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, போலீஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, அவன் ஒரு மிருகம் அப்படின்றத சொன்னதும் சைட்டு அவங்கள அனுப்பி விட்றாங்க. சார்லஸ் ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கான்னு சொன்னதுமே, நான் தானே ஃபியான்ஸே, நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உண்மையிலே நீ வந்துட்டு லேண்ட் ஹையர்ஸ் தான் ட்ரூவா அப்படின்றத சொல்கிறாரு. சரி ஓகே, நீ வந்துட்டு இப்போ எனக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்ததுன்னு சொன்னதுமே, பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னுமே கொஞ்சம் காசு வேணுமேப்பான்னு சொன்னதும், நீ என்ன முட்டாளாக்கிட்டு இருக்க என்னன்னு சொன்னதுமே, கம்பெனி பேங்க்ராப்ட் நிலைமையில் இருக்குது, கம்பெனி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் எனக்கு அப்புறம் காசு பே பண்ண முடியும், நான் பர்சனல் லோன் தான் கேட்குறேன், என் மேலே நம்பிக்கை வைன்னு சொன்னதுமே, நீ ஓடி போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், நான் ஓடி போயிட்டாலும் இந்த கம்பெனியெல்லாம் இங்கே தானே இருக்க போகுது, அதை நீ சேல்ஸ் பண்ணிக்கலாம், நீ ஏன் கவலைப்படுற, ஜஸ்ட் 2 டேஸில் எனக்கு நீங்கள் மேரேஜ் ஆக போகுது, அதுக்குள்ளே நான் வந்து கம்பெனியை ஒரு லெவலுக்கு ஸ்டாண்ட் பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்கிறா. டபுளாகவே உனக்கு சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே அக்ரிமெண்ட்லேயுமே சைன் வாங்கிக்கிட்டு போகிறாரு. உங்களை என்ன பண்ணுறேன் பாடான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. நைட் போல் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் விக்டோரியா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, சார்லஸ் இப்படி கம்பெனி பெரிய வந்து ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் தெரியலன்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணதும் இவனுக்கு பயங்கர ஹாப்பியாகிறது. இவன் என்ன டெஸ்ட் பார்க்குறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பயப்படாதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அடுத்த சிஇஓவா நீ தானே இருந்தாகணும், கம்பெனி இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, நான் பேசாமல் ஷேர்ஸை வந்துட்டு பாதியை வித்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கா, அடுத்தவங்களுக்கு எதுக்காக நீ போய் வந்து விற்கணும்னு ஆசைப்படுற, நானே அதை வாங்கிக்கிறேனே அப்படின்றத சொன்னதும், உன்ட்டு அவ்வளோ காசு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் கண்டிப்பாக உனக்காக ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் மாட்டிக்கிட்டான் வளையலன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் அக்ரிமெண்ட்லாம் கொண்டு வந்து இதில் சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதுமே ஹீரோயின்மே சைன் பண்ணி கொடுக்குறா. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா அவங்க அம்மாட்ட கால் பண்ணி, அம்மா நம்மளோட பழைய வீடு இருக்குல்ல அதை சேல்ஸ் பண்ணுங்கள், எனக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினை ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. ஸோ இவனை பார்த்தா சந்தோஷமாயிட்டு அவளுக்கு அங்கே எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்து, இது மூலமாக ஏகப்பட்ட பணம் இருக்கும், நீ எடுத்துக்கோ, கம்பெனிக்கு உதவி பண்ணு அப்படின்றத சொல்கிறான். ஸோ அங்கே கால் பண்ணிவிட்டு, தாம்சன்ட்ட நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பண்ணுங்கள், எல்லாமே பென்ட்ரைவில் ரெடியாக இருக்கணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. இவங்க வந்து ஷாப்பிங் பண்ண கூட்டிகிட்டு போகிறான். நீ வந்துட்டீங்க வா, உனக்காக ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்க போயிருக்கேன்னு சொல்லும் போதே அங்கே மாஸ்க்கை இந்த டைமே கொடுத்தா அவள் மாஸ்க்கை வச்சு கண்டுபிடிச்சிருவாளே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்க்கு போட்டால் தானே வந்துட்டு அவள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்குமே ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு புரியுது. துணி போட்ட மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணது சார், ஆல்ரெடி இதை வந்துட்டு ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்களேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அது கண்டிப்பாக இம்லியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவன் ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். சரி உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிறோன்னு சொன்னதுமே, பேபி இதை நீ போட்டுக்கிட்டேன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லும்போது இல்லை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை வாங்கி, நான் வேணா வந்துட்டு இதை இப்போ ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்றத சொல்லிட்டு பார்க்குறா. இருக்கே அப்படின்ற சொன்னதும், இல்லை மேடம் நாங்கள் வந்துட்டு இதை ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொன்னதும், ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ண போனால் அவன் வேகமாக ஸ்டாப் பண்ணுறான். ஏன்னா வெட்டிங் டே அதுமா தான் போடணும், அந்த 1 ஹவரில் தான் ஃபேஸ் மாறும்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருக்கா. அப்போ அங்கே எதுக்காக நீ பயந்துட்டுருக்கப்பா பண்ணுற, ஏதாச்சும் பிளாக் மேஜிக் இதில் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னதுமே, என்ன பேபி பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும், நம்மளோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே கிடைக்காம போயிடும்ல, அதை பற்றி தான் நான் பேசுகிறேன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அப்பாங்க சரி ஓகே நம்ம இதவே வாங்கிக்கலான்னு சொன்னதும் இந்த இம்லிக்குமே அதை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருது. ஸோ அப்பாங்க தாம்சன் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மேடம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் எல்லாமே கொடுக்குறாரு. பிளான் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. அந்த பேராசை பிடிச்ச 2 பேருக்குமே சரியான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா.
ஸோ ஹீரோயினுக்காக அவன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கேக் எல்லாமே கொண்டு வந்து இது உனக்காக தான் பேபி, நீ வந்துட்டு இங்கே சாப்பிடு, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். கம்பெனியில் நானுமே இப்போ ஒரு பார்ட் தானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுமே ஓகேன்னு சொல்லும்போது கேக்கை கொடுக்கும்போது கீழே குப்புறக்க போட்டு விட்டுறான். அப்போ அங்கே ஐயோ சாரி, நீ ஃபஸ்ட்டு போய் வந்துட்டு மிஸ்டர் தாம்சன்ட்ட ஹெல்ப் கேளு, க்ளீன் பண்ணலான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாப்பா, நான் வாஷ்ரூமில் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனோட தில்லாலங்கடி வேலையை எல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே வந்து பேராசக்காரன் வேலையை பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. உள்ளே வந்ததுமே சும்மா உட்காந்து புக் படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் என்னோட ஃபால்ட் தான்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஹீரோயினை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சுட்டு போனா. அவள் போடா மகனே மாட்டினேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்கா. கால் பண்ணுறா. பட் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட லில்லி மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணி பேசிகிட்ருக்கா. ஸோ அப்போங்க மீட் பண்ண வர சொன்னதுமே வெட்டிங் இன்னும் வந்து டுமாரோ நடக்க போகுது, பட் ஆனால் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் பென் ட்ரைவை கொடுத்து இது எட்வர்ட் பண்ண வந்து விஷயம், அதுக்கு மேலே இம்லிக்கு அவனுக்கு இருக்க கனெக்ஷன்ஸ், இதை நீ வந்துட்டு போட்டு விடு எல்லாரும் முன்னாடி மேரேஜ்லன்னு சொன்னதும் அதை வாங்கிக்கிட்டு அவள் ஹாப்பியானதுமே என்னப்பா இதை பார்த்துட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு சொன்னதும் ஐயோ அதெல்லாம் கிடையாது, நான் உங்களை நினச்சி கவலை தான் படுறேன், காசுக்காக எப்படி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அவன் நல்ல மாதிரி ஆக்டிங் போட்டுச்சேக்கா. ஏன் நாளைக்கு இருக்க உங்களுக்கு வேடிக்கை அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஸோ இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போங்க அந்த இம்லியுமே ஃபேஸ் மாறுறதுக்காக அவள் வெயிட் பண்ணிட்டேக்கா. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வரும்போதே இவளுமே அங்கே வந்துட்டு மாஸ்கை போட்டுக்கிறா. இவனையும் ஓப்பன் பண்ணதோ ஃபேஸ் மாறும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா ஃபேஸ் மாறி போயிடுது. என்ன இவருக்கான்னு சொல்லிட்டு கோமாயிட்டு எல்லாரும் பேசும்போது அப்போங்க அந்த இம்லி வந்து கோமாயிட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட ஹஸ்பண்டவே செடியூஸ் பண்ண பாப்பா அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் தான் வந்து விக்டோரியான்னு சொல்லிட்டு பேசுகிறான். அப்போங்க இம்லி நீ வந்துட்டு இப்போ எதுக்காக போய் சொல்கிற அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுச்சேக்கா. நான் வந்து உண்மையான விக்டோரியா பிடிக்கணும்னு பார்க்குறா அப்படின்றத சொல்லிட்டு என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினா அவனுமே சேர்ந்துருக்க ஃபோட்டோ தான் இருக்குது. என்ன சேம்லெஸ், நீ வந்துட்டு ஹோம் பிரேக்கராக இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறாமே. என்ன சார்லஸ், அப்போ நீயுமே எனக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கியா இவளோட சேர்ந்து அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் லவ் பண்ணுறது விக்டோரியாவை தான் ஒன்றும் கிடையாது, இவன் வந்துட்டு ஃப்ராட் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியா, இவன் பெரிய வந்துட்டு நல்லவனா, இவன் உத்தமை மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இவளோட சேர்ந்தானே இவளுக்கு ஆஃபர் இருந்துச்சு, ஏகப்பட்ட வந்து காசை வந்து திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அந்த சேட்டிங் எல்லாத்தையும் போட்டு காமிச்சதுமே நீ என்ன இந்த எவிடன்ஸை மாற்றலன்னு சொல்லிட்டு அவளை கேட்டால் அவளுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இதெல்லாம் போய் இவ பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே எது போய் இதில் இருக்க எல்லாமே உண்மைதான், கம்பெனியில் காசு எடுத்து கேம்லிங் விளாண்டு வந்து ஃப்ராடு பண்ணியிருக்கான், என்னப்பா விக்டோரியா நீ இவனை மாதிரி ஒரு ஃப்ராடை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்டதுமே அங்கே அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ பேசாமல் எதுவும் பண்ணாது அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, இவ வந்துட்டு போய் சொல்லிட்டேக்கா, இவ வந்து என்ன மாதிரியே வந்து இப்போ இங்கே ட்ரை பண்ணவ இவ இந்த வேலை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ட்ராமா பண்ணதும் ஓ நான் உன்னை பார்த்து ஜெலஸ் ஆகுறேன்னா அப்படின்ற செட்டி கேட்கும்போது அங்கே கார்ட்டர் வந்து பேசின ரெக்கார்டிங் இருக்குது, இந்த ஃப்ராடு போய் கேப்லிங்கில் எவ்வளோ காசு தோற்றுருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதை போட்டு காமிச்சதுமே இது எப்படி இவளுக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இதுவுமே போய் தான் இவள் ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் ஆமாப்பா எல்லாமே வந்துட்டு போய் தான், எல்லாமே நாங்கள் ஃபேக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அவள் பயங்கர கோவப்படுறா. அப்போ அங்கே அந்த இம்லி நீ வந்துட்டு இப்போ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உனக்கு காம்பன்சேஷன் எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு போன்னு சொன்னதும் அப்படியா காம்பன்சேஷன் எனக்கே கொடுப்பையா, சரி ஓகே எவ்வளோ காசு கொடுப்பேன், ஏன் காசு எடுத்து நீ கொடுப்பியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. நீ இதை பற்றிலாம் கவலைப்படாதப்பா, இப்போ உனக்கு முக்கியமான ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்டர் வந்துடுறாரு. டே ஃப்ராடு பையிலே காசு எங்கடா அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதுமே கார்ட்டர் கோவப்படாதீங்க அப்படின்றத சொல்லும் போதே அப்போ அங்கே அவளை பார்த்து என்ன எனக்கு வந்துட்டு என்னமோ காசு கொடுப்பேன்னு சொன்னேன், என்ன நடந்துட்டுருக்கு வெட்டிங் எதுவுமா வந்து காசு வாங்கிக்கிற சொன்னேன்னு சொல்லி கேட்டா அவள் அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னால் இது என்ன பாரு சைன் பண்ணி கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு காமிச்சா முறைக்கிறா, எல்லாம் இவளோட வேலையான்னு சொல்லிட்டு சரி ஓகே அந்த கார்டை வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்தா எதுலேயுமே காசே இல்லை, ஏன்னா எல்லாமே ஹீரோயினோட காசு எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிடுறா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே பயங்கரமான ஷாக்காகி போயிடுது.
இப்போங்க இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு அந்த ஆள் போட்டு அடிக்கிறாரு. என்னவே ஏமாத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே நீ வந்துட்டு இப்படி எனக்கே திரும்ப எதிராக பண்ணிட்டு இருக்கியா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, என்னோட உண்மையான ஐடென்டிஃபைவை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. உடனே அவங்க இவளையுமே எங்கள் கூட சேர்ந்து கூப்பிட்டுக்கோங்க, இவளுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, எங்கள் ஃப்ரெண்டு தான் இம்லி அப்படின்ற சொன்னதும், நீமே என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டாங்க. அவர் கூப்பிட்டதுமே எனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னோட ஃப்ரெண்டுக்கே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆள் பயந்து போயிட்டு இங்கே இருந்தால் ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே வேமா அங்கேருந்து அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு வர சொல்லிடுறாரு. இந்த ஃப்ராடுங்களுக்கு இதான் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு சொன்ன ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, விக்டோரியா வாழணும்னு ஆசைப்பட்டேல, ரொம்பவே சூப்பராக வாழு, உனக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக சர்ப்ரைஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அம்மாவோட ஃபர்ஸ்ட் சீசன் தான், செகண்ட் சீசன் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.